மல்லி மல்லி எப்படியாவது விஜய் விட்டு பிரிச்சிடலாம், விஜய்க்கு சொத்தெல்லாம் பிடிக்கிட்டோம்னா மல்லி விஜய் விட்டு ஓடிடுவா அப்படின்னு நாம் நினச்சோம். ஆனால் இந்த மல்லி நாம் நினச்ச மாதிரி இல்லை, விஜய் விட்டு போக மாட்றா. அட்டை மாதிரி விஜய் கூட ஒட்டிக்கிட்டு அங்கேயே இருக்கா. இவ்வளோ ஏதாவது ஒன்று பண்ணி கஷ்டப்படுத்தலாம், விஜய் விட்டு பிரிக்கலாம்னு நினச்சா விஜய் தர கஷ்டத்தையும் ஏற்றுக்கிட்டு விஜய் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. சரி, இந்த மல்லியை போய் பார்ப்போம், பார்த்து ஏதாவது ஒன்று கொளுத்தி போடுவோம், கொளுத்தி போட்டு அவள் கஷ்டப்படணும், அவள் கஷ்டப்பட்டு கண் கலங்கி என்னால் முடியல அப்படின்னு அழுகணும், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ராஜேஸ்வரி கார் எடுத்து வந்துட்டுருக்காங்க. வர வழியில் பார்த்தா நம்ம மல்லி காய்கறி வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மல்லியை பார்த்ததும் ஹார்ன் அடிச்சுட்டு மல்லி மேலே காரை மோதுற மாதிரி ஸ்பீடாக அந்த நிப்பாட்டுறாங்க. மல்லி பதறி போய் கையில் வச்சுக்க கூடியெல்லாம் கீழே போட்டுறாங்க. போட்டுட்டு ஹலோ யாருங்க, கண்ணு தெரியல உங்களுக்கு அப்படின்னு கண்டுபிடித்துட்டாங்க. மல்லி பார்த்தா காருக்குள்ள இருக்கிற ராஜேஸ்வரி கார் கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணி கீழே இறங்குறாங்க. அதை பார்த்த மல்லி, ராஜி உனக்கு அறிவு இல்லையா, இப்படி தான் கார் கொண்டு வருவியா? இங்கே அப்புறம் மல்லி, அறிவு இல்லது எனக்கு இல்லை, உன் புருஷனுக்கு தான். உன் புருஷன் தான் ஒரு வடிகட்டின முட்டாள். அக்கா அக்கான்னு எப்போ பார்த்தாலும் ஏன் முந்தானை அப்படி சுற்றிட்டு இருந்தான். லாஸ்ட்டில் ஏமாந்து போய் இப்போது நடுத்தர நிற்கிறான். அதனால் அறிவு அவனுக்கு இருக்கான்னு போய் கேட்டுப்பாரு அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. மல்லி ஒன்று இங்கே பாரு ராஜி, நீ ஒன்றும் என் புருஷன் வந்து சண்டை போட்டோ இல்லை மோதியோ ஜெயிக்கலை. என் புருஷனுக்கே தெரியாமல் கையெழுத்து வாங்கி அவருக்கு துரோகம் தான் பண்ணியிருக்க. என்னமோ சொந்தமாக சம்பாதிச்ச மாதிரி பேசுகிற அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ராஜி ஒன்று இங்கே பாரு மல்லி, சொந்தமாக சம்பாதிச்சானோ இல்லை துரோகம் பண்ணானோ ஏதோ ஒன்று பண்ணிட்டல, ஆனால் அதை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு வடிகட்ட முட்டினால தானே உன் புருஷன் இருக்கான். இப்படியாப்பட்ட புருஷன் இருக்கும்போது நீ இந்த பேச்சு பேசுறியே, இன்னும் உனக்கு நல்ல புருஷனாக அமைஞ்சிருந்தானா நீ என்ன பேச்சு பேசுவ, உனக்கு கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. உடனே மல்லி இங்கே பாரு, திரும்ப சொல்கிறேன், என் புருஷனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை. என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரித்து எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சாரு. ஆனால் ஒன்றை மாதிரி எப்போ எவன் ஏமாறுவான், அவன்கிட்ட பொய்யான பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி சொத்தெல்லாம் அபகரிக்கலாம் அப்படின்னு என் புருஷன் ஒன்றை மாதிரி திட்டம் போடல, புரியுதா? நீ ஒரு கேவலமான ஜென்மம், நீலாம் எதுக்கு இந்த பூமியில் வாழ்றேன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்க. அப்படியாப்பட்ட நீ போய் என் புருஷனை பற்றி பேசுறியா? இங்கே பாரு, இன்னொரு முறை பேசினேன் வாயில் இருக்கிற 32 பல்லும் கையில் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு மல்லி ராஜி மிரட்டுறாங்க. மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜி ஒன்று பரவாயில்ல, இந்த வெத்து வீட்டுக்காரிக்கு கையில் 5 பைசா இல்லைனாலும் வாய் மட்டும் குறையவே இல்லை பாரு, வாய் அப்படி தான் இருக்குது. இவளை என்ன பண்ணி இவள் வாயை குறைக்கிறது? இவ என்கிட்ட ஓடி வந்து காலில் பிடிச்சி கெஞ்சணும், கதறணும், ஐயோ ராஜி என்னை விட்டுருங்க, என்னால் உங்களை சமாளிக்க முடியல, என்னால் இங்கே வாழவே முடியாது, நான் ஊரோட போயிடுறேன் அப்படின்னு கெஞ்ச ஒன்றுன்னு பார்க்குறேன். ஆனால் முடிய மாட்டேதே. அந்த விஜயும் வரல, இந்த மல்லியும் வரல. இந்த மல்லி தான் விஜயை இப்போதைக்கு கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கா. இந்த மல்லி மட்டும் இல்லைனா விஜய் இந்நேரத்துக்கு என்னால் ₹1 இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு ஓடி வந்து என் காலை பிடிச்சி கெஞ்சி அழுதுருப்பான். ஆனால் இந்த மல்லி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவனை பிரித்து வச்சுருக்காடா, என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. சரி, இந்த மல்லி எதனா ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. மல்லி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற மல்லி சும்மா போகாமல் விஜய்க்கு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம விஜய் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. உள்ளே போன மல்லியை பார்த்ததும், வா மல்லி எங்கே போய்ட்டு வர அப்படின்னு கேட்க, கடைக்கு போய்ட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மல்லி, கையில் என்ன வச்சுருக்க பின்னாடி? அதுவா சர்ப்ரைஸ்? யாருக்கு மல்லி சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்க, எங்கள் மாமாவுக்கு. மாமாவுக்கா? என்ன மல்லி சொல்கிற, உங்கள் மாமாவா? அது யார், எங்கே இருக்காங்க? அதுவா, நீங்கள் தான் மாமா. மாமா அப்படின்னு கூப்பிடுவோம். விஜய் ஒன்று, ஐயோ மல்லி என்ன மல்லி திடீர்னு மாமாலாம் கூப்பிட்ற, என்னாச்சு மல்லி உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை மாமா. சரி, கையில் என்ன வச்சுருக்க? அப்போ அது எனக்கு தானா? ஆமாம் மாமா, உங்களுக்கு தான். என்ன மல்லி அது அப்படின்னு கேட்கவும், நீங்களே பாருங்கள் மாமா அப்படின்னு மல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. எடுத்து பார்த்தா ட்ரெஸ்ஸாக இருக்குது. விஜய் ஒன்று, மல்லி நல்லா இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் மல்லி இப்போது பெரிய கஷ்டத்தில் இருக்கோம், இந்த நேரத்தில் இதெல்லாம் எதுக்கு மல்லி அப்படின்னு விஜய் கேட்குறாரு. உடனே மல்லி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்காக நான் ஆசையாக வாங்கிட்டு வந்தேன், போட்டுக்கோங்க அப்படின்னு மல்லி கொடுக்க விஜயும் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு 3 பேரும், அதாவது நம்ம மல்லி, விஜய், வெண்பா கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு, பரவாயில்ல மல்லி, இப்போ தான் மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குது, மனசில் இந்த பார்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். விஜய், தெரியும் விஜய், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலாக ஆகிடுவீங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது விஜய். திரும்ப நீங்கள் கஷ்டப்பட்டால் உங்களால் திரும்பவும் சம்பாதிக்க முடியும். ஆனால் அந்த ராஜேஸ்வரியால் அப்படியா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை விஜய். அதனால தான் சொல்கிறேன், நாம் யாருக்கு என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நாம் நல்லதே நினைப்போம் விஜய் அப்படின்னு மல்லி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு வெளில வரும்போது கரெக்டாக ஒரு கார் போயிட்டு ரொம்ப ஸ்பீடாக போகுது.
ஸ்பீடாக போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் வண்டி பஞ்சாகி ஸ்கிட் ஆகிடுது. உடனே அங்கே இருக்க எல்லோரும் ஓடுறாங்க. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் போய் பார்க்குறாரு யார் என்னான்னு சொல்லிட்டு. பார்த்தா நம்ம மேனேஜர் குணசேகரனாக இருக்குது. ஸோ குணசேகரன் பார்த்ததும் விஜய்க்கு சமாளிச்சு உடனே அங்கேருந்து குணசேகரன் அப்புறம் அவங்க மனைவி 2 பேரும் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. சேர்த்ததில் அவங்களுக்கு பெருசாக எதுவும் அடிப்படல, தலையில் மட்டும் அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்க. ஸோ விஜய் குணசேகரனை போய் பார்க்குறாரு. பார்க்கும் குணசேகரன், வாங்க சார், வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு குணசேகரன் கேட்க, நல்லா இருக்கேன் குணசேகரன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் பரவாயில்ல சார். சரி இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு குணசேகரன்ட்ட நம்ம விஜய் கேட்குறாங்க. குணசேகரன் ஒன்று, இல்லை சார், காரில் வரும்போது திடீர்னு வண்டி பஞ்சாயத்து ஸ்கிட் ஆகிடுச்சு, அதெல்லாம் புரியுது குணசேகரன், உங்களுக்கு ஏது காருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல குணசேகரன் திரும்ப முடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் உண்மையை சொல்லி ஆகணும், உங்ககிட்ட கார் கிடையாது, உங்கள்கிட்ட பைக் மட்டும் தான் இருந்துச்சு, அப்போது கார் எப்படி புதுசாக வந்துச்சு அப்படின்னு விஜய் கேட்க குணசேகரன் திரும்ப முடிக்கிறாங்க. அப்போவே குணசேகரன் மேலே இங்கே விஜய்க்கு சந்தேகம் அதிகமாகிடுச்சு. அப்போ குணசேகரன் தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, மேனேஜருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு விஜய் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இங்கே டாக்டர்கிட்ட பேசுகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவர் நார்மல் ஆகிட்டார வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் மல்லி 2 பேரும் குணசேகரன் அழைச்சிட்டு ஒரு ஆட்டோவில் வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க. ஆனால் இவங்க போகிற பக்கத்தை பார்த்துட்டு நம்ம குணசேகரன், சார் எங்கே சார் போகிறீங்க, என் வீடு இந்த பக்கம் இல்லை சார் அப்படின்னு சொல்ல, இங்கே போகிற குணசேகரன், நான் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சி போயிட்டு குணசேகரன் இறக்குறாங்க. இறக்கி பொழு நாள் அடிக்கிறாரு. அடிக்கவும் குணசேகரன் உண்மையே, சார் 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 ப்ளீஸ் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கம்பெனி ப்ராடக்ட்டை தப்பான முறையில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேப்பரில் போட்டது, நாவல் குடோன்னு எரிச்சது, அப்புறம் உங்களுக்கு தெரியாமல் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினது, சொத்தை அடையணும்னு நினச்சது எல்லாமே உண்மை தான் சார். இது எல்லாத்துக்கும் காரணம் மேடம் மட்டும்தான். மேடம் தான் தனிச்சதாக தான் பண்ணாங்க. ஆனால் பல இடத்துக்கு துணைக்கு மட்டும் தான் நான் போயிருக்கேன் தவிர மற்றபடி எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு குணசேகரன் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் விஜய்க்கு சமாளிச்சு, அப்போது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஜேஸ்வரி மட்டும்தான். நாம் வந்து அந்த ராஜேஸ்வரியை ரொம்ப நம்பிட்டோம், ஆனால் நம்பினதுக்கு இன்றைக்கி அவள் நல்ல பாடம் கற்றுக் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் குணசேகரன் சொல்கிறாங்க. அப்புறம் குணசேகரன் சொன்ன எல்லா ஆதத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணிக்கிட்டு, சரி குணசேகரன், இப்போது அந்த ராஜேஸ்வரி நான் கையில் விட்ட பத்திரத்தை என்ன பண்ணா அப்படின்னு கேட்க, சார் இன்னைக்கு காலாசம் கொண்டு போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து வந்திருக்கோம், அவங்க மீதி இருக்கிற பேப்பர் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஃபைனலாக ராஜேஸ்வரி மேலே சொத்து எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம விஜய் பதில் அடிச்சுட்டு போகிறாரு. அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு பார்த்தா அங்கே ஒருத்தர் தான் அந்த கையெழுத்து விட்ட பத்திரம் இருக்குது. அதை வாங்கின விஜய் அந்த பத்திரம் வாங்கி கிழிச்சிடாரு. கிழிக்கவும் கடுப்பாகி, யார் சார் நீங்கள் எதுக்கு கிழிச்சிங்க அப்படின்னு கேட்க, இது நான் கையெழுத்து போட்ட பத்திரம் சார், எனக்கே தெரியாமல் ஏமாற்றிட்டாங்க, அதை தான் கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன சார் பேசுகிறீங்க, இதெல்லாம் நீங்கள் பேச சரியில்லை சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசவும், உடனே ராஜேஸ்வரி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இங்கே ஒருத்தர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும், ராஜேஸ்வரி குணசேகரன் கால் பண்ணுறாங்க. தெரியல மேடம், நான் எதுவும் அங்கே போலியே மேடம், இன்னும் எனக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்க மேடம் சொல்லவும், ராஜேஸ்வரி கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே பத்திரம் கிழிஞ்சு கிடக்குது. என்ன சார் இப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க, பத்திரத்தை கிழிச்சாங்கன்னு சொல்லிட்டு, இந்த பத்திரம் இல்லாதனால இப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று, என்ன ராஜேஸ்வரி என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, சொத்தான் திரும்ப கைக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறியா, இங்கே பாரு, இது எல்லாமே சொந்தமாக சம்பாரிச்ச சொத்து, அதனால தான் சம்பாரிச்ச சொத்து வீண் போல திரும்ப இப்போ என் கைக்கு வந்துச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், ஒழுங்கு மரியாதை இப்போது என் வாழ்க்கையை விட்டு இல்லை, இந்த உலகத்தை விட்டு நீ கிளம்பிடு, இன்னொரு முறை இந்தியாவில் இருந்துட்டு யாருக்காவது இது இப்படி பண்ணணும், இல்லை எனக்கே நீ குறைச்சல் இருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிருவேன், போடி வெளியே அப்படின்னு ராஜியை அசிங்கமாக பேசி அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புகிறாரு நம்ம விஜய். அதை பார்த்து மல்லி சந்தோஷப்படுறாங்க. ராஜி உடனே, விஜய் நான் உன் அக்காடா அப்படின்னு சொல்லும்போது மல்லி சொல்கிறாங்க, ஏ ராஜி, நான் தான் சொன்னல, நீ இதே மாதிரி விஜய்கிட்ட வந்து கெஞ்சுற காலம் வரும் அப்படின்னு சொன்னால, இப்போ சொல்கிறேன், இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதை இருந்து போயிடு, இல்லைனா நானே ஒன்று அடித்து விரட்ட மாதிரி இருக்கும், போடி வெளியே அப்படின்னு மல்லி சொல்கிறத கேட்டு ராஜேஸ்வரி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க.